இன்னும் இந்த மாதிரி பழைய ஆதார் கார்டில் பாக்கெட்லேயே வைக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? இது தூக்கி வீசிட்டு புத்தம் புதுசாக பிளாஸ்டிக் அதாவது பிவிசி கார்டாக வந்து நம்ம வாங்கிக்க முடியும். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணி வாங்க பார்க்கலாம். உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து myAadhaar அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. இங்கே வந்து இந்த மாதிரி myAadhaar அப்படிங்கிற ஆப் வரும். இது டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் கேட்குற எல்லா பர்மிஷன் ரிக்வெஸ்ட்டும் கிராண்ட் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கீழே கெட் ஸ்டார்டட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே இந்த டேர்ம்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்து ஐ கன்சன்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. இங்கே உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி இங்கே என்டர் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் லாகின் ஆயாச்சு. இதுதான் உங்களோட ஹோம் பேஜ். இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது ஆர்டர் பிவிசி கார்டு அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஸ்டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இப்போது ஆதார் நம்பர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்களோட ஆதார் நம்பர் எழுதிட்டு இந்த கேப்சாவை கீழே என்டர் பண்ணிவிட்டு இங்கே உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ரெக்வெஸ்ட் ஓடிபிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி இங்கே என்டர் பண்ணிவிட்டு கீழே வெரிஃபைங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த சர்வீஸ்க்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு காமிச்சிருக்காங்க. இந்த செக் பாக்ஸ் டிக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் கொடுங்க. கொடுத்ததான் இந்த மாதிரி பேஜ் வரும். இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி வேணாலும் பேமெண்ட் பண்ணிக்க முடியும். சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அவ்வளோதான், பேமெண்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சு. நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் நம்பரும் வந்துருச்சு. இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே வந்து அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பே காமிச்சிருவாங்க. யூஸ்வலாக இது பிரிண்ட் ஆகிறதுக்கு 5 days டைம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் அது வந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பப்படும். அங்கேருந்து நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு வந்து சேரும். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 week to 10 days வரைக்கும் டைம் ஆகலாம். உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இது வந்து ட்ராக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.